அனைவருக்கும் வணக்கம். நேத்து தான் திமுக உச்சநீதிமன்றத்தில கொட்டு வாங்கியிருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேவையில்லாத வேலைகள்லாம் நேத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. "கீழ விழுந்தாலும் மண்ணு ஒட்டல மீசையில" அப்படின்ற மாரி ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சுட்ருக்காங்க. இத பத்தி நம்ம விரிவா பேசப் போறோம். நேத்து திருச்சியில நரேஷ் அப்படின்றவர் வீட்லருந்து ரூ. 13,00,000 வந்து பறிமுதல் பண்ணாங்க. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, வெளியில வராத நியூஸ். கரூர் சம்மந்தப்பட்ட அதாவது குதிரை பேர சம்மந்தப்பட்ட பணம் பறிமுதல் பண்றதுன்றது வேற. கரூர் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் அந்த வீட்ல சிக்கியிருக்கு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தகவலா இருக்கு. உண்மையிலே வந்து அரசியல் களத்த வந்து பரபரப்பாக்குன நியூஸே இதுதான் அப்படின்றது தான் உண்மை. இத பத்தின நியூஸ் உங்களுக்கு சீக்கிரமா வெளியில வந்துரும். அடுத்த 3வது விஷயமா நம்ம இந்த வீடியோல என்ன பேசப் போறோம்னா, தமிழக முதல்வருடைய இணையப்போகும் நம்மளுடைய சேஷன் சஞ்சய் அவர்கள். அதாவது முதல்வரோட பையனும், முதல்வரும் இணைந்து ஒரு மேடையில இருக்க போறாங்க. அது என்ன மேடை? எதுக்காக? அப்படின்றது சீக்கிரம் வரக்கூடிய நாட்கள்ல தெரிய வந்துரும். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க. வீடியோவுக்கு ஒரு லைக்க பட்டுருங்க. மிக முக்கியமான விஷயம் அப்படின்றனால நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா, நம்மளுடைய வீடியோ நெறைய பேருக்கு போய் சேரும். இப்போ முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஆர்.எஸ். பாரதி அவர்கள் கரூருக்கு வந்து நம்மளுடைய முதல்வர் போக்கூடாது. ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார் வந்து மேடைகள்ல பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடைக்காக நீதிமன்றத்தில வழக்கெல்லாம் போட்டிருந்தாரு. உச்சநீதிமன்றம் கொட்டு வச்சு அனுப்பிச்சிருச்சு. அக்யூஸ்டுன்னு நீ முதல்வரை சொல்றதுக்கு நீங்க யாருன்னு சொல்லிட்டு, உங்களுடைய இந்த தேவையில்லாத மனுக்களை நீங்க நீதிமன்றத்தில திணிச்சீங்கன்னா, திமுகவுக்கு கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பனிஷ்மெண்ட் வழங்கப்படும். உங்களுக்கு இந்த மாதிரி கோர்ட்டுக்குலாம் வந்து விஷயத்துக்கு நீங்க வந்து கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாறுமாறா விளாசி இருக்கு நீதிமன்றம். பத்திரிக்கையாளர்கள், செய்தியாளர்கள்லாம் வந்து சும்மா லேஸ்வாசா தான் நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நீதிமன்றம் திமுகவை சரமாரியா தாக்கியிருக்கு அப்படின்றதும், இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து நேத்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இன்னைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். அடி மேல அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு திமுகவுக்கு. ஆனாலும் கூட அடங்காத இந்த ஆர்.எஸ். பாரதி நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் லண்டன்லேருந்து சொல்றதுக்கு இணங்க, எப்படியாவது நம்மளுடைய விஜய் அவர்கள் அங்க கரூருக்கு போயிடக்கூடாது, நீ என்ன பண்ணுவியோ பண்ணுன்னு சொல்லிட்டாரோ என்னமோ தெரியல. கரூர்ல இருந்து அந்த கரூர் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சிபிஐக்கு ஒரு மனு எழுதியிருக்காரு. என்னன்னா, சிபிஐ அவர்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு வழக்கு அப்படின்றது சாட்சியங்களை அழிக்கிறதுக்காக நம்மளுடைய முதல்வர் அங்க போறாரு, சாட்சியங்களை மிரட்டுறதுக்காக கூடவே ஆதவ அர்ஜுனாவும் போறாரு. அங்க போய் இவங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அந்த ஒரு பணியாணையை வழங்கிட்டாங்கன்னா அங்க சாட்சியங்கள் கலைக்கப்படும், வழக்கு திசை திருப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிபிஐ வந்து மனு எழுதியிருக்காரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள். இதுல சிபிஐ எடுக்கிற முடிவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய வருகையை கரூருக்கு செல்வதை தடுக்க யாராலையும் முடியாது. அங்க பணி நியமன ஆணையும் வழங்க போறாங்க. எல்லா விதமான அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமும் கரூர்ல செய்ய போறாங்க. ஏன்னா முதல்வர் அவர்கள் கரூர் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் அங்க போகல. அங்க ஒரு தொழில் பேட்டை அமைக்கிறதுக்காகவும், அங்க வந்து தொழிலாளர் நலன் சார்ந்த ஒரு அமைச்சகம் துறை சார்பாகவும் வந்து அந்த வேலைகளை இப்ப கவனிக்கிறதுக்காகவும் 2 நாள் பயணமா வந்து மேற்கொள்றதுக்காக இருக்காரு. இந்த வேலையை தடை போடுறதுக்கு திமுக யாரு அப்படின்றது தான் நீதிமன்றத்துடைய முதல் கேள்வி. அதனால இன்னைக்கு ஆர்.எஸ். பாரதி அவர்களை வந்து இன்னைக்கு தள்ளி வச்சிருவோம். அடுத்து திருச்சிக்கு வருவோம். நரேஷ் அவர்களுடைய வீட்ல அந்த ரூ. 13,00,000 கையாண்டல் பண்ண அந்த பணம் வந்து பார்த்தீங்களா, குதிரை பேர விஷயம். ஆனா பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான விஷயமா கரூர் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் உங்களுக்கு எதை சொல்ல வரேன்னு புரியும். அந்த கரூர் சம்பந்தப்பட்ட விஷயமான மிகப்பெரிய ஒரு பேப்பர்ஸ், ஃபைல்ஸ், நிறைய பேருடைய பெயர்கள், ஃபோன் நம்பர்கள் அடங்கிய பேப்பர்ஸ் வந்து கைப்பற்றியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இது யாரு, என்ன, ஏது அப்படின்றத கண்டிப்பா விசாரணையின் அடிப்படையில தெரிய வரும். இதனால தான் இன்னைக்கு குதிரை பேரம் அப்படின்றது ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இந்தான்னு சொல்லிட்டு அவங்க வந்து சட்டத்துல இருக்கிற ஓட்டைகள் வெளியில வந்து தெரிஞ்சிருவாங்க. இது வந்து திமுகவுக்கு ஈஸியா கை வந்த கலை. ஆனா இன்னைக்கு செந்தில் பாலாஜி வந்து தலைமறைவா இருக்கிறதுக்கு காரணமே இதுதான் அப்படின்ற மாதிரி தான் இந்த வழக்கு வந்து திசை திருப்பப்படுது. இது உண்மையிலேயே வந்து சின்ன விஷயம் கிடையாது மக்களே. மக்களுக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி மறைக்கப்படுற நிறைய செய்திகள் இருக்கு. இது வந்து அதிகாரப்பூர்வமா வந்ததுக்கு அப்புறம் நம்மளே அதை பத்தி விரிவா பேசுவோம். அடுத்து 3வது விஷயமா இன்னைக்கு மிக முக்கியமா போஸ்டர்கள், அதை பத்தி நம்ம பேசியே ஆகணும். நேத்து திமுக செஞ்ச ஒரு எச்ச வேலை. சென்னையில பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலினோட கிழிக்கப்பட்ட போஸ்டர்களுக்கு யாரோ கிழிச்சிட்டாங்க, இது சம்பந்தமா டிவிகேவினர் தான் சொல்லிட்டு ஒரு 10 பேர் போராடி இருக்காங்க. கடைசியில சிசிடிவிலாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது திமுக காரங்களே அதை கிழிச்சதும், பழி சொல்றதுக்காக இந்த மாதிரி வேலைகளை பார்த்ததும், இந்த மாதிரி எச்ச வேலைகளில் ஈடுபடுறதும் தான் அவங்களுடைய வேலையா இருக்கு. அன்பானந்தன் அரியப்பன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜென்சியோடைய ஒருங்கிணைப்பாளர், அந்த டிஎம்கே கட்சியோட ஜென்சி ஒருங்கிணைப்பாளர், ஒரு புறம்போக்குன்னு சொல்லலாம். நம்மளுடைய முதல்வர் அவர்களையும் நடிகை திரிசா அவர்களையும் சம்மந்தப்படுத்தி ஏகப்பட்ட ஆபாச விஷயங்கள், தமிழக வெற்றி கழக பெண்களை கேவலமாக பேசுறது, அந்த கட்சியை வந்து ரொம்ப தற்குறித்தனமாக வந்து விமர்சிக்கிறது. ஏன்னா இன்னைக்கு ஜென்சி அப்படின்னாலே அவங்களுடைய டிஎம்கே உடைய ஜென்சிகள் பூராமே வந்து கூமுட்டைகள் அப்படின்னு தான் சொல்லலாம்.
சொல்லணும். அந்த கொத்தூஸ வந்து இன்னைக்கு கொத்தா தூக்குறதுக்கு காவல்துறையினர் ரெடியா இருந்தாங்க. நைட்டு வீட்டுக்கு போம்போது அப்படியே தம்பி வந்து கொல்லைப்புறமா இறங்கி எஸ்கேப் ஆயிட்டாப்ல. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. நேத்து பார்த்தீங்கன்னா, பயந்து போயி முன்ஜாமீன்லாம் தாக்கல் பண்ணியிருக்கிறாப்ல. ஐயய்யோ! எப்படி நம்மள தூக்கிருவாங்க? ஏன்னா நம்ம பேசுனது சின்ன விஷயம் இல்ல அப்படின்னும்போது, நீதிமன்றம் சொல்லிச்சு, "நீ பகிரங்க மன்னிப்பு கேட்டா கூட, உனக்கு ஜாமீன் நாங்க தரமாட்டோம்." அப்படின்னு சொன்ன உடனே, இவரும் லெட்டர்லாம் குடுக்குறாப்ல வக்கீல் மூலியமா. எதுக்கும் மசியாத நீதிமன்றம் அவர வந்து கைது பண்றதுக்கு உத்தரவிடுறாங்க. ஆனா, தானாவே வந்து சரண்டர் அடையறாரு. சரண்டர் ஆயிட வர கூமுட்ட குழந்தை அவருடைய குழந்தை ஒரு 1 வயசு 1 1/2 வயசு இருக்கும்னு நெனைக்கிறேன். அதையும் தூக்கிட்டு வராருன்னா பார்த்துக்கங்க. அதுல ஹைலைட்டே அவங்களுடைய அம்மா தான். என்ன சொல்றாங்க, "நம்ம பார்க்காத போலீஸாடா தம்பி! நீ சும்மா போ. நம்ம ஆளுங்க நெறைய பேர் இருக்காங்க. வெளிய எடுத்துருவாங்கன்னு" சொல்லிட்டு நீதிமன்ற வளாகத்துல அப்படியே கெத்தா ஒரு லேடி பேசுறாங்கன்னா, அந்த திமுகன்ற பவர்ல பேசுறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. அப்ப எவ்வளோ வாங்கியிருப்பாங்க நம்மளோட தமிழக வெற்றி கழக கட்சிய பேசுறதுக்கும், கட்சிக்குள்ள இருக்கிற பெண்களை ஆபாசமா பேசுறதுக்கும், கட்சி தலைமைய கேவலமா வந்து விமர்சனம் பண்றதுக்கும், இந்த அன்பானந்தன் அரியப்பனுக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல வேற மேடையில ஜென்சி போட்டு, "நாங்க என்ன ரூ. 200 வர்ற கூட்டமா?" அப்படின்லாம் கேட்குறாய்ங்க. 10 பைசாவுக்கு வந்து நாய் மாரி நாக்க தொங்க போட்டுட்டு உட்காந்துருக்கிற இந்த டிஎம்கே கும்பலுக்கு மத்தியில, இப்படி ஒருத்தனா அப்படின்னு கேட்குற மாரி தான் இருக்கு. இன்னைக்கு அவன் உள்ள போயிட்டான் அப்படின்றது தான் காரணம். அடுத்த கட்ட விஷயத்துக்கு நம்ம போவோம். நம்மளுடைய தமிழக முதல்வர் அடைய குடும்பம் எப்போ இணையும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு ஜனநாயகன் படம் இப்போ வந்துருமா? அப்புறம் வந்துருமா? என்ன காரணம்? அப்படின்லாம் தள்ளி போய்க்கிட்டு இருக்கும்போது, ஏகப்பட்ட விஷயங்கள் தாண்டி அந்த படங்கள்ல கட்டு குடுத்தாலும், சில விஷயங்கள மியூட் பண்ணாலும், சான்றிதழ் குடுத்துருக்காங்க. இத எதிர்த்து படக்குழு வந்து மேல்முறையீடு போயிருக்காங்க. சான்றிதழ் குடுத்துட்டாங்களே, படத்த ரிலீஸ் பண்ணுவோமேன்னு அவங்க நெனைக்கல. ஏன் அப்படின்னா, சான்றிதழ பொறுத்தவரைக்கும் குழந்தைகள் அந்த படத்த பார்க்க முடியாது. அதிக ரத்த காட்சிகள் இருக்கிற ஒரு படமா இருக்கு. அப்படி இருக்கும்போது, நம்மளுடைய முதல்வர் இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஃபேவரைட்டான ஒரு நடிகரா இருந்தவர். எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு டயத்துல நம்ம ஜாலியா குழந்தைங்கள கூட்டிட்டு தியேட்டருக்கு முடியாதுன்ற சூழ்நிலையில அந்த சான்றிதழ் அப்படின்றது பெரிய தடையா இருக்கு. நீங்க சொன்ன வசனங்கள் அவ்வளதையும் நாங்க தான் மியூட் பண்ணிட்டோம்ல. போதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள எல்லாம் நீக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது ஏன் எங்களுக்கு குடுக்குறீங்க? அப்படின்றது தான் இன்னைக்கு படக்குழுவினரோட ஒரு கேள்வியா இருக்கு. அதனால இந்த படம் மேல்முறையீடுக்கு போயிருக்கிறனால, நம்ம முதர்ந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்னைக்கு தான் படம் வரும் அப்படின்னு. அது மாதிரி தான் நடக்க போகுது. ஆனா பார்த்தீங்கன்னா, அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் முதல் இயக்குனரா அறிமுகமாகுற அ கிஷன் அப்படின்றவர வச்சு நடிக்கிற அந்த சிக்மா அப்படின்ற படம். அந்த படம் கண்டிப்பா பெரிய அளவுல வந்து இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா, முதல்வர் அவர்களுடைய பையன் அப்படின்றனால, அந்த படம் 31ஆம் தேதி வெளிய வரும்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாங்க. ஆனா, அந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா அப்படின்றது ஜூலை 18ஆம் தேதி நேரு உள்விளையாட்டு அரங்குல அதாவது ஏற்பாடு பண்றாங்கன்றது அதிகாரப்பூர்வமா இன்னும் வரல. ஆனா, அதுக்கான வேலைகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்றது சின்ன தகவல். இந்த தகவல் என்னன்னா, இன்னைக்கு ஜேசன் சஞ்சயோடைய தாயான சங்கீதா அவர்கள் கண்டிப்பா கலந்துக்கிறார் அப்படின்றது முழுக்க முழுக்க உண்மையாயிருச்சு. ஆனா, நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர் அங்க போறாரா? ஜேசன் சஞ்சயுடைய அப்பாவா அங்க போறாருன்றது தான் கேள்வி. ஏன்னா, ஜேசன் சஞ்சய் தன்னுடைய அப்பாவான முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை அழைக்கிறதுக்காக அழைப்பிதழ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது அங்கிருந்து வந்த சின்ன தகவல். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த குடும்பம் நேரு வில் விளையாட்டு அரங்கத்துல எப்படி பதவி இருக்கும்போது அங்க இல்ல அப்படின்றது எல்லாருக்குமே வருத்தமா இருந்துச்சு. ஆனா, இந்த ஒரு இசை வெளியீட்டு விழால அவங்க எல்லாருமே அங்க இருக்காங்க அப்படின்றது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வரல அப்படின்னா கூட அரசல் புரசலா வந்திருக்கிற மிகப்பெரிய தகவல். உண்மையிலேயே வந்து எல்லாருக்கும் இது வந்து சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும் அப்படின்றனால, கண்டிப்பா நம்மளுடைய முதல்வர் அங்க போவார் அப்படின்றது என்னுடைய கருத்து. மறக்காம உங்களுடைய கருத்த வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இன்னைக்கு அந்த நரேஷிடம் கைப்பற்றப்பட்ட பணம் அப்படின்றத விட, அந்த ஆவணங்கள் மேல இருக்கிற மிகப்பெரிய விசாரணை, செந்தில் பாலாஜியை இவ்வளோ நாள் எங்க ஒளிய வச்சிருக்காங்க அந்த திமுக காரங்க அப்படின்றதும் ஒட்டுமொத்தமா காவல்துறையினர் விழுந்து விழுந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கூட வெளியில வரல சில உண்மைகள். ஆனா பாருங்க, முன்ஜாமீன் மனுலாம் தாக்கல் பண்றாரு. ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள போகுது, வருது. நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அப்ப தமிழகம் எந்த அளவுக்கு வந்து ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்றத யோசிக்கணும். நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு திருத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும். இதுக்கு ஊடால பார்த்தீங்கன்னா, அதிமுகலேருந்து மிகப்பெரிய குடைச்சல் ஒரு பக்கம். அதிமுகலேருந்து இன்னைக்கு நெறையா எம்எல்ஏக்கள் இங்க வந்துட்டாங்க அப்படின்றனால, அதிமுகவ வந்து பிஜேபி வந்து மிகப்பெரிய அளவுல கடுமையா சாடுறதும், டிடிவி, சின்னம்மா எல்லாத்தையும் நீங்க இணைப்பீங்களோ, என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. திமுக அப்படின்ற கட்சிய எதிர்க்கிறதுக்கு தாவேகா எப்படி உருவெடுத்திருக்கோ, அதே போல அதிமுகவ நீங்க மிகப்பெரிய அளவுல வலுப்படுத்தணும்னு சொல்லிட்டு, அமித்ஷா மிகப்பெரிய ஆர்டர் ஒண்ண போட்டிருக்காரு அப்படின்றதும், எப்படியாவது முதல்வர் விஜய் அவர்களுடைய கால்ல விழுந்து நீங்க இணைஞ்சிருங்க. நம்ம வந்து எல்லாம் ஆளும் கட்சியா தமிழகத்துல இருப்போம் அப்படின்றது பாஜகவோட
ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்துட்டு இருக்கு. இதுக்கு முற்றிலும் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் நோ அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிட்டார் அப்படின்றது ஒரு தகவலா வருது. அடுத்தடுத்த வீடியோவோட அடுத்தடுத்த விஷயங்களுக்கு வந்துடுறேன். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.